என்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வாயை திறப்பார் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு நாங்க எதிர்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பேட்சை அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய எண்ணங்களை தெரிவிச்சிருக்கிறோம். வாயை திறந்து பேசுறதுக்கு 75 வருஷ கட்சி 200 தொகுதி ஜெயிக்குன்னு சொன்ன கட்சி 59 தொகுதியில் உட்கார்ந்து குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தோல்வி பெற்றார். 5 நிமிஷம் குளத்தூர்ல பேசினதுக்கே குளத்தூர்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தோல்வி கண்டாருன்னா எங்க தலைவருக்கு தெரியும் எப்ப பேசணும், எப்ப பிரச்சாரம் பண்ணணும், எந்த பிரச்சனையை மக்கள் கிட்ட சொல்லணும், இது எல்லாம் எங்க தலைவருக்கு தெரியும். அவர் வாயை திறந்து பேசுறதுக்கே 75 வருஷ கட்சி 200 தொகுதி ஜெயிக்குன்னு சொன்ன கட்சி 59 தொகுதியில் உட்கார்ந்து திரும்பியும் பேசும்போது வர பை எலெக்ஷன்ல 0ல நிற்பாங்க. அடுத்த உள்ளாட்சி தேர்தல ஒரு தொகுதி ஜெயிக்க மாட்டாங்க. இதுதான் எங்க தலைவருடைய பேச்சோட வலிமை. உங்களை மாதிரி சதா காலையில பேட்டி கொடுக்கறது, மதியானம் பேட்டி கொடுக்கறது, நைட்டு பேட்டி கொடுக்கறது, அறிக்கை கொடுக்கறது, எதிர்கட்சி அதாவது ஆளுங்கட்சியா இருக்கும்போது துணை முதலமைச்சர் இருக்கும்போது இது வரைக்கும் பேட்டி கொடுத்து பாத்துருக்கீங்களா? திரு உதயநிதி, திரு மு க ஸ்டாலின் பேட்டி கொடுத்து பாத்துருக்கீங்க?